ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐஷூஸ் vlog. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறது பார்க்கலாமா? ஒரு தட்டில் மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஆல்ரெடி கத்திரிக்காவை கட் பண்ணி நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது கூட இந்த பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சிடணும். இப்போ நான் இதுக்கு மசாலா தான் அரைக்க போகிறேன். ஸோ வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அதை இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணும் போது கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் சீரகம், மிளகு, கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் நல்லா ஃப்ரை பண்ணிடணும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். சென்டர்லேயும் என் பையன் கூட நல்லாவே எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அவன் ஹெல்ப் பண்ணுறதோட எனக்கு டபுள் வேலை கொடுக்குவான் அப்பப்போ. ஸோ அதுவும் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இங்கே நான் 3 தக்காளி எடுத்துகிட்ருக்கேன். 3 தக்காளி எடுத்து இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இதில் தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணோம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இங்கே ஃப்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இப்போ ஆல்ரெடி கத்திரிக்காவை நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் வேவ வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் இங்கே புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு கரைச்சி வச்சிட்ருக்கேன் தண்ணியில். ஸோ அந்த புளி கரைசலும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா இன்னும் கொதிக்கிற அளவுக்கு நம்ம விடணும். ஸோ தட் நம்மளுக்கு நல்லா திக்காக வரும். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் குழம்பு மாதிரி பண்ணிக்கலாம். திக்காக வேணும்னா நீங்கள் திக்காக கூட தண்ணி ரொம்ப ஊற்றாமல் திக்காக கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தாங்க பிடிக்கும். அதனால் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கீழே அடி பிடிச்சிருச்சு, பட் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி நான் போட்டிருக்கேன். அதுவும் பார்த்துட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யோர் ஆல் சப்போர்ட். இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்கும் நன்றி. பை பாய்.